ஐயம் சாரி ஆர்எஸ்எஸ் நீ உள்ள வந்தா தப்பப்பா, பயங்காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இசைவாணியை ஏன் ஆர்எஸ்எஸ் டார்கெட் பண்ணுது, இது பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அரசியல் பண்ண ஒன்று வேணும், அதுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கணும், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற இதில் தான் இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபிக்கும் போல அலைஞ்சிட்டு இருக்கு. இந்த ஐயம் சாரி ஐயப்பாங்கிற பாட்டுங்கிறது 5 வருஷத்துக்கு முன்னால் வந்த பாட்டு. இன்னைக்கு நீங்கள் வந்துக்கிட்டு கோயம்புத்தூரில் ஒரு கும்பலான ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் வந்துக்கிட்டு கேஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த கேஸ் கொடுத்ததை வந்துக்கிட்டு நல்லா யோசிக்கணும். ஒரு 1-2 தடவை நீங்கள் வந்துட்டு யோசிச்சு அந்த கேஸை கொடுத்துக்கணும். முதல்ல அவங்க வந்துக்கிட்டு பாடினது தப்பு, புண்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அவங்க பாடினது சட்ட ரீதியாக வந்து சரி, அது உங்களுக்கு தெரியுமா? எப்படி கேஸ் எடுக்க முடியும்? ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு வீட்டில் உள்ள இருக்கிற நீங்க உங்களை வந்துக்கிட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி பிரச்சனையாவோ பேங்க் ஜப்தி பிரச்சனையாவோ வந்துக்கிட்டு பேங்க் நோட்டீஸ் வச்சாங்கன்னா, கோர்ட்ல போய் நீங்க இல்ல உள்ள இருக்கலாம் அப்படிங்கிற இதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா, மேல் கோர்ட்லயோ இல்லாட்டினா அடுத்த ஒரு கோர்ட் ஆர்டர் போட்டு அதை கேன்சல் பண்ற வர உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உள்ளது. இதுதான் இந்தியன் பீனல் கோட் ஆக்ட் வந்து சொல்றது. இப்போ உள்ள நிலைமையில இன்னைக்கு வர வந்துக்கிட்டு சபரிமலையில பெண்கள் செல்றதுக்கு எல்லா அனுமதியும் உண்டு. பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் ஒதுங்கி நிக்கிறாங்க தவிர, உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு இப்பவும் நிலுவையில் உள்ளது. இப்பவும் வந்துக்கிட்டு அது ஆக்டிங்ல தான் இருக்கு. இதுக்கு எதிராக போட்ட கேஸ் அதை வந்துக்கிட்டு அடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் பெரிய பெஞ்சு உருவாக்கி இனி அதை விசாரிச்சு அதுக்கப்புறம் வரணும். ஆனா அது வர இந்த கேஸ் பொறுத்த வர இப்ப வந்துக்கிட்டு யாராச்சும் போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா போலீஸ் அதுக்குள்ள ஏற்பாடு செய்து கொடுத்தே ஆக வேண்டும். இதுதான் ஃபேக்ட். நீ வந்துக்கிட்டு இசைவாணி மேல பாடினக்காக கொண்டு போய் போட்டிருக்க, கேஸ் போட்டிருக்க. ஆக்சுவலா நீங்க வந்துட்டு ஐயப்ப பக்தர், உண்மையான பக்தர்கள் யார் மேல நீ கேஸ போட்டிருக்கணும்? இந்த ஸ்கிரீன்ல காமிக்கிற இந்த பக்தி பஸ்ரிஜா, பிரேரன் குமாரி, லட்சுமி சாஸ்திரி, சுதா பால், அல்கா சர்மா, இவங்க தான் வந்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இவங்களுக்கு பின்னால ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்கா இல்லையா இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு ரூமர்லாம் இருந்தது. அது நம்ம விசாரிக்க வேண்டியது. இன்னை வரை வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு வரலன்னு வச்சுக்கோங்க. அதனால சஸ்பெக்ஷன் இவங்க எல்லாமே வந்துக்கிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆட்களாக தான் வந்துக்கிட்டு வெளியில நியூஸ் வருது. இதுல எத்தனை பேர் ஆர்எஸ்எஸ் காரங்கிறது தெரியல, இருந்தாலும் ஒரு சஸ்பெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது பின்னால வந்து ஆர்எஸ்எஸ் தான். அப்போ இந்த பிரச்சனையை செஞ்சதும் இந்த கேஸ் கொடுத்ததும் அவங்க, கோர்ட் கொடுத்ததும் தீர்ப்பு கொடுத்ததும் ஜட்ஜு. அப்ப புண்படுத்தினது யாரு? இந்த பெண்களும் ஜட்ஜும் தான் தவிர எப்படி இசைவாணி வருவார்? இந்த ட்வீட் பாருங்க, அழகான ட்வீட். எஸ்பி சக்திங்கிற ஒருத்தர் வந்து போட்டிருக்கா, ஐயம் சாரி விபச்சாரி, சபரிமலை ஒன்றும் சுற்றுலாதலம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போட்டுட்டு இந்த இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு கணேஷ் முத்துநகரம்னா தூத்துக்குடியா இருக்கும். அப்போ தூத்துக்குடி வந்து கணேஷ்ங்கிற அழகா ரிப்ளை கொடுத்துருக்காங்க. சரிப்பா, உன் அம்மாவும் அக்காவும் பத்தினி தானே, கூட்டிட்டு போயிட்டு வா. தங்கச்சி சொல்லலை, ஏன்னா தங்கச்சி வந்து சின்ன பிள்ளையா இருக்கலாம், 10 வயசு பிள்ளையா இருக்கலாம், 8 வயசு 10 வயசு குழந்தை கொண்டு போகலாம்ல. அதனாலதான் தங்கச்சி சொல்லாம அக்காங்கிற எப்படியா மூத்ததா இருக்கும். அக்காவும் அம்மாவும் கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டியதானே, அவங்க பத்தினி தானே. அப்படி உன்னால கூட்டிட்டு போயிட்டு வர முடியலன்னா நீ சொல்ற மாதிரி அவங்களும் விபச்சாரியாங்கிற ஒரு கேள்வி. இந்த பதில் அவன் எதிர்பார்த்திருக்கே மாட்டான். செத்தம் சொல்லிட்டு இனி இந்த மாதிரி ஒரு கோஷம் போட்டிருக்கே மாட்டான். உண்மையிலேயே மானம், ரோசம், சூடு, சோரணம் இருந்துச்சுன்னா அது இல்லாத டீம் தான் மேக்சிமம் வந்துட்டு இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், இந்த சங்கி கும்பல். அதனால வந்துட்டு நம்ம அது வந்துட்டு ரொம்ப ஓவரா வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது அவங்ககிட்ட இந்த காரியத்தை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்க. இது பேரறியில் வந்த வீடியோ. ஜெயகாந்தனுடைய சிறுவையும் ஒரு கதை இருக்கு. 2 கன்னியாஸ்திரிகள், ஒருத்தவங்க வயதானவங்க, நடுத்தர வயதை கடந்தவங்க, ஒரு இளம் கன்னியாஸ்திரி ஜெபம் பண்ண போயிட்டு ஒரு பஸ்ல திரும்புவாங்க. ஒரு அழகான வசீகரமான ஒரு வாலிபன் வந்து அந்த பஸ்ல ஏறுவான். அவன் புதுசா திருமணமானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். அவன் வந்து அந்த மனைவி கை காட்டுவா, ஏறுவான். இந்த இளம் கன்னியாஸ்திரிக்கு அவனுடைய தோற்றம் வந்து ஒரு வசீகரமான தோற்றம் இருப்பதனால அவளையும் அறியாமல் அவர் கண்கள் அவன் மீது அடிக்கடி போய் ஒரு சின்ன ஒரு சபலமாக அவளுக்கு இருக்கும். ஒரு கை குழந்தையோடு இருக்கிற ஒரு பெண் வந்து அழகான ஒரு அந்த குழந்தையோடு இருக்கிறத பார்க்கும்போது அந்த குழந்தையே ஒரு இயேசுவை போல இருக்கிறது அப்படின்னு அவனுக்கு தோணும். அதை மீறி இந்த வாலிபன் மீதான மனசு வந்து ஒரு அலைபாயக்கூடிய ஒரு இடம் வந்து அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவன் ஒரு ஸ்டாப் வரும்போது இறங்கிவான், அடுத்த ஸ்டாப் வரும்போது சர்ச் ஸ்டாப் வந்துடும். இவங்க 2 பேரும் இறங்குவாங்க. அந்த தூங்கின வயதான அந்த கன்னியாஸ்திரி நடந்து போகும்போது அந்த இளம் கன்னியாஸ்திரி கேட்பாங்க, உங்களுடைய பருவத்தை நீங்கள் எப்படி கடந்தீர்கள், ஏமா அப்படி கேட்கிற அப்படின்னு கேட்பான். இல்லை, நான் பஸ்ல வரும்போது ஒரு வாலிபனை பார்த்தேன், அவனுடைய தோற்றம் என்னை ரொம்ப வசீகரிச்சிச்சு, என் மனசு கொஞ்ச நேரம் அலை வாய்ந்தது, ஒரு செகண்ட் எனக்கு சபலப்பட்டது மாதிரி இருந்துச்சு எனக்கு, அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது
ஐயோ நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, கர்த்தருக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிச்ச பின்னாடி இந்த வாழ்க்கையை வந்து நீ சிந்தித்திருக்கவே கூடாது, நீ பாவ மன்னிப்பு கேட்டு கர்த்தர் முன்னாடி நீ சரணடைச்சு மறுநாள் பாவ மன்னிப்பு கூண்டுல போய் உட்கார்ந்துருப்பாங்க அந்த இளம் கன்னியாஸ்திரி. சொல் மகளே என்ன தவறு செய்தாய், சொல் மகளே அப்படின்னு சொன்ன உடனே அவன் விசும்பி அழ ஆரம்பிப்பான். மகளே கண் கலங்காதே, கர்த்தர் எல்லா பாவங்களையும் மன்னிப்பார், உன் பாவங்களையும் சேர்த்து மன்னிக்கக்கூடியவர், ஒரு கருணை மிக்கவர். சொல் மகளே நீ செய்த தவறு என்ன? மீண்டும் விசும்பி அழ ஆரம்பித்த அந்த இளம் கன்னியாஸ்திரி சொல்வாள், நான் செய்த பாவம் கன்னியாஸ்திரியானது. இந்த இடத்துல கதை முடியும். துறவு வாழ்க்கை என்பது இயற்கைக்கு எதிரானது, அது எந்த மதம் போதித்தாலும் அது இயற்கைக்கு எதிரானது என்று சொல்வதற்காக ஒரு ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதுறாரு. எழுதுன ஜெயகாந்தன் இந்துன்னு எவரும் சொல்லல. அன்னைக்கு நீ எப்படா என் மதத்தை விமர்சிக்கிறான்னு எந்த கிறிஸ்தவனும் கேட்கல. கலைப்படைப்பு எப்பொழுதுமே அடிப்படை வாதத்துக்கு எதிராக தான் இருக்கும். இசைவாணி கேட்டதுனால ஐயப்பா பக்தி வந்து குறைஞ்சிருமா, அடுத்த முறை மாலை போட மாட்டாங்க ஒருத்தன் கூட. இல்ல அந்த வீடியோ பாத்தீங்களா, இதுல வந்துட்டு அழகா சொல்றாங்க, ஜெயகாந்தன் வந்துகிட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராக கன்னியாஸ்திரியின் அவஸ்தைய அவரோட உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக எழுதினார். அந்த எழுத்தை வந்துகிட்டு எல்லாருமே ரசிக்கத்தான் செய்தார்கள் தவிர யாருமே கொடி பிடிச்சிட்டு எந்த கிறிஸ்துவ அமைப்புகளும் கொடி பிடிச்சிட்டு வெளியில வரவே இல்லை. ஆர்ப்பாட்டம் நடத்தல, போராட்டம் பண்ணல, கேசு கொடுக்கல. ஏன்னா கலையா பார்த்தாப்ல. அங்க ஜெயகாந்தன் ஒரு ஹிந்து, அவன் கிறிஸ்துவனை பத்தி எழுதிட்டான் அப்படிங்கிற அளவு பார்க்கவே இல்லை. இங்க பொறுத்தவரை வந்துகிட்டு இசைவாணிங்கிற ஹிந்து தான் ஹிந்துவா பாடியிருக்காப்ல. நம்மளை பொறுத்தவரை வந்துகிட்டு என்னைக்குமே எந்த ஒரு கடவுளையும் புண்படுத்துற விதமா நடக்கிறது நமக்கு வந்துகிட்டு விருப்பம் இல்லை. ஆனா சில கருத்துக்கள் அது வந்துட்டு சிலருக்கு மட்டுமே சாய்வான கருத்துக்களை மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற நினைக்கிறது வந்துட்டு நம்ம எதிரானவர்கள். அதை தான் நம்ம சொல்றோம். இப்போ இந்தியா அப்படிங்கிறது வந்துகிட்டு எல்லா மதத்தையும் சார்ந்தது. இதுல வந்துகிட்டு கிறிஸ்துவனா வாழ்றதுக்கு எல்லா தகுதி இருக்கு, இஸ்லாமியரா வாழ்ற எல்லா தகுதி இருக்கு, இந்துவா வாழ்றதுக்கு எல்லா தகுதி இருக்கு. இஸ்லாமியருக்காக இந்து கோயில போயிட்டு இடிக்க முடியாது, இந்துக்காக இஸ்லாமிய பள்ளிவாசல போய் இடிக்க முடியாது, இல்ல கிறிஸ்தவ தேவாலயத்தை போய் இடிக்க முடியாது. இப்படி அவங்களுக்கு இவங்களுக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க நிலத்துல வச்சிருக்காங்க, அதை அவங்க வழிபாட்டு தரமா பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதுதான் வந்துட்டு ஃபேக்ட். இப்போ திராவிட பீக்கா நம்ம சொல்ற கடவுள், இந்த கடவுளை இல்லைன்னு சொல்ற டீம் இருக்கு. இவங்க இல்லைன்னு சொன்னா அதனால வந்துட்டு கோவில நம்ம இடிக்க முடியாது. அது பக்தி உள்ளவங்களுக்காக கோவில் இருக்கு, பக்தி இல்லாத கோவிலுக்கு வெளியில போயிட்டே இருக்க வேண்டியது. அதுதான் வந்துட்டு இந்தியா. அப்படிதான் நம்ம பாக்குறோமே தவிர நான் பக்தியா இருக்கேன் அதனால எல்லாரும் பக்தியா சாமி கும்பிடுறவங்க தான் இங்கேயே இருக்கணுங்கிற மாதிரி சொல்றதுன்னா யாருக்கும் முடியாது. அதே மாதிரி இந்த இது அவன் வந்துகிட்டு ஐயப்பனை என்ன கண்ணோட்டத்துல பாக்குறாப்லயோ அவன் வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி அழகா நல்ல இது அழகான அந்த பாட்டு இந்த ரைமிங்ல பாடி முடிச்சிருக்காங்க. இதுல அந்த RSSக்கு நான் வந்துட்டு ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு நான் கேட்டேன். அப்போ ஒரு FB பேஜ்ல இருந்தா நான் கேட்டேன். கேட்கும்போது வந்துட்டு ஒரு மேடையில பாடப்படுறது, அதை வந்துட்டு ஒரு யாரோ ஒருத்தர் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த பாட்டை போட்டுவிட்டாங்க. பயங்கர இறச்சல், பயங்கர இது இருந்தாலும் அப்படி இருந்தும் அந்த பாட்டை நிறைய தடவை கேட்டேன். அப்படி இருக்கும்போது இது ஒரு ஒரிஜினல் வெர்ஷன் மாதிரியே இல்லாட்டி கிளியராவோ ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டிய நிறைய தேடி பார்த்து அப்பெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஆனா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு எக்ஸ்ல இந்த பாட்டு வைரலா ஓடிட்டு இருக்கு. அதுல அழகான ஒரு பிரிண்ட் எனக்கு கிடைச்சிச்சு, அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பப்போ நான் வந்து கேட்க வச்சுருவேன். ஏன்னா அந்த ரைமிங்ஸ் அந்த வாக்கியங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும், அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்காக நான் வந்துகிட்டு சாமி கும்பிடுறதுக்கு எதிரானவோ இல்லாட்டி நான் ஒரு ஈக்காவோ அப்படிங்கிறேன். நான் திராவிடத்தை வந்துகிட்டு வேரோட ஊன்றி நிக்கிற, அதை பிடிச்சு நிக்கிற ஒரு மனுஷனா தான் நாங்க வந்துகிட்டு என்ன நான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்துகிட்டு கும்பிடுறவனை வந்து நான் குறை சொல்றதும் கிடையாது, கும்பிடாதவனே நான் குறை சொல்றது கிடையாது. ஓகேவா? நமக்கு நான் என்னமோ அதே மாதிரி நான் போயிட்டே இருப்பேன். அதுதான் என்னோட ஏன் இதை நான் யார் மேல புகுத்தவும் விட மாட்டேன். நம்ம எதிர்த்து பேசுறது பாசிசத்துக்கு எதிராக, அவ்வளவுதான். அதுதான் நம்மளோட மெயின் கருத்து. நம்ம மெயின் கருத்தை வந்து பாசிசத்துக்கு எதிராக, பாசிசம் RSS பண்ற அட்டூழியங்களை வந்துட்டு வெளியில கொண்டு வரணும். அதுதான் நம்ம சேனலோட மெயின் முக்கியமான குறிக்கோள். அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த கேஸுங்கிறது வந்துகிட்டு தேவையில்லாம சும்மா போட்டுக்கிட்டு ஒரு சண்டே அரசியல் பண்றதுக்காக மட்டுமே தவிர இசைவாணியை நீ மிரட்டுறதான் வந்துகிட்டு வேற எங்கேயோ வச்சுக்குவாங்க. இது தமிழ்நாடுப்பா, அவ்வளவுதான் நம்ம சொல்லுவேன். நீ தொட்டு பாரு இசைவாணி மேல, இசைவாணி மேலனாலும் சரி, பெரிய செலன் மேலனாலும் சரி, நீ தொட்டு பாரு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு நிற்கும். ஜல்லிக்கட்டுக்கு நின்ற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு நிற்கும். பார்த்து நீ எல்லாம் பிஜேபி தாங்காதரா. அதனால அப்படி சைடு அடிச்சு லெப்ட் போட்டு யூ-டர்ன் போட்டு போயிட்டே இருக்கு. அதான் உங்களுக்கு நல்லது. நம்ம போட்டோமா அரசியல் ஸ்டண்ட் போட்டோமா சீனை பார்த்தோமா போயிட்டே இருக்கு. அதான் உங்களுக்கு நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. இல்லை என்ன கஷ்டப்படுறோம், எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா அந்த கஷ்டம் நாங்க வந்து சுகமா சந்தோஷமா ஏற்றுக்கிறோம். அதை நாங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா வந்துகிட்டு எடுத்து வைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SJ.